எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டெய்லரிங் இது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நானே தான் ஜாக்கெட் தைச்சு போட்டுக்கிறேன். நீங்க நிறைய பேர் கட்டிங் சொல்லித்தாங்கம்மா நீங்க நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு வந்து இப்போ ஜாக்கெட் எப்படி கட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடிப்படையில் பேப்பர்ல தான் நம்ம கட் பண்ணணும். ஜாக்கெட்ல கட் பண்ணா ஜாக்கெட்ல வேஸ்டா போயிடும். அதை உங்களுக்கு வந்து பேப்பர் கட்டிங் போட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். அதை நீங்கள் பாருங்க, அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்து அது அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஜாக்கெட் எப்படி கட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தாரு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டமே இல்லை. மிஷின் இருக்குன்னு நல்லா ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அருமையாக தைச்சு பழகிக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்க. நான் நோபில் தைச்ச ஜாக்கெட்டு இது என் ஜாக்கெட்டு தான். இப்போ இதை வச்சு தான் நான் கட்டிங்கே போட போகிறேன். உங்களுக்கு பேப்பரில் அழகாக கட்டிங் போடுறேன். நீங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அருமையாக பார்த்து கற்றுக்கிட்டு நீங்கள் அருமையாக தைச்சிக்கலாம். இப்போ என் ஜாக்கெட்டை வச்சு நான் கட்டிங் போடுறேன். அதே மாதிரி உங்கள் ஜாக்கெட்டை வச்சு நீங்கள் கட்டிங் போடுங்க, பேப்பரில் கட்டிங் போடுங்க. இப்போ நம்ம கட்டிங் போடலாம் வாங்க, வீடியோக்கள் வாங்க பார்க்கலாம். ஒரு டெய்லர்னு என்னென்ன பொருள்லாம் தேவை அதெல்லாம் சொல்லு. ஒரு டெய்லருக்கு என்ன வேணும்னா மெயினாக கத்திரி வேணும், டேப் வேணும், மெயினாக பேப்பர் வேணும், கட்டிங் போட்டு பேப்பரு அளவுக்கு நம்ம ஜாக்கெட் வேணும். ஆமா, ஏற்கனவே ஒரு டைலர்ட்ட தைச்சிருப்பீங்க, அந்த அளவு ஜாக்கெட்டே எடுத்துக்கோங்க. அதே போல நமக்கு ஜாக்கெட் எந்த ஜாக்கெட் கரெக்டா இருக்கு அந்த ஜாக்கெட் வச்சு நீங்க அளவு பார்த்து கட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, கட்டிங் பண்ணலாம். இது நீங்க நியூஸ் பேப்பர்ல கூட கட்டிங் பண்ணலாம். நாங்க இதுல கொஞ்சம் ஸ்கெட்ச் போட்டா வச்சுக்கோங்களேன், கிளியரா தெரியணும்னு சொல்லி ஒரு பிளைன் பேப்பர் வாங்கியிருக்கோம். இங்க பாருங்க, ஏற்கனவே நியூஸ் பேப்பர்ல தான் கட்டிங்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். பழைய கட்டிங் இது. அம்மா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம உடம்பு சுற்றாகலம் எடுத்துக்கணும். இந்த கை தையல், அதே இந்த கை தையல், இந்த ரெண்டு மூலையும் நம்ம பிடிச்சிக்கணும். இதை நம்ம சுற்றாகலாம் அகலம். இது வந்து நம்ம டேப் வச்சு எவ்வளோ இஞ்சி இருக்குன்னு நம்ம அளவு எடுத்துக்குவோம். உடம்பு சிம்பிளாக இருக்குதுங்க. 80 பாயிண்ட் போடும், 70 பாயிண்ட் போதும். எனக்கு வந்து 1 மீட்ரு 80லேயே நான் தைச்சிக்குவேன். கை ஒட்டு வரும், அதனால நான் 1 மீட்ரு வாங்கி வெட்டிக்குவேன். இப்போ வந்து இந்த டேப்பில் வந்து இந்த பெரிய நம்பர் அளவு வச்சுக்காங்க பாருங்க. 1லேருந்து எனக்கு வந்து 23 வருது எனக்கு சுற்றாகலம். பேப்பர் பாருங்க நம்ம மடிச்சுக்கிட்டோம். எனக்கு 12 வர மாதிரி நான் கணக்கு பண்ணிட்டேன் பாருங்க. 12 24 ஆச்சு நமக்கு சுற்றாகலம். ரெண்டா மடிச்சிருக்கோம். 12 24 சோ இப்படி படிச்சுக்கணும். ரெண்டா ஓகே மடிச்சுல பாருங்க நமக்கு 12 வருது. நமக்கு 24 ஆச்சு சுற்றாகலம் நமக்கு. எனக்கு இப்ப பின்னி இறக்க நம்ம பாத்துக்கலாம். பின்னி நம்ம இங்க இறக்கம் பாருங்க. தையல் பாருங்க நல்லாவே தெரியுது. இந்த தையில இருந்து இந்த இறக்கத்துல இருந்தே 1 இன்ச்சு கீழே நம்ம இறக்கி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கீழே மடிச்சு அடிக்க வேணும். 1 இன்ச்சு நம்ம மடிச்சு அடிச்சிருக்கோம். இந்த இறக்கத்தை கால்குலேட் பண்ணி அதுல இருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த இடத்துல மடிச்சு அடிச்சிருக்கு. இங்க மடிக்க அடிக்க வேணும். இங்க நம்ம இங்க ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். மொத்தமா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வர அளவுல இருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஓகே பாருங்க நம்ம புடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. 15 வருது. 15 வருது. நான் எப்பயுமே 16 வைப்பேன். ஓகே. இந்த பேப்பர் வந்து நம்ம அப்படியே மடிச்சு போட்டு நம்ம 16 இன்ச் அளவு பார்த்து நான் கட் பண்ண போறேன். 4ஆ மடிச்சுக்கணும். இது 4ஆ மடிச்சுக்கணும் நம்ம. இப்போ இதுல 8 இருக்குது. இப்போ இதுல 16 கொண்டு வரணும். ஓகே பாருங்க. இப்போ நம்ம மார்க் நம்ம பண்ணிக்கலாம். 16 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏன் ஜாக்கெட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்க இந்த 16 இன்ச் மார்க் பண்ணிடுறாதீங்க. என்னம்மா இப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. உங்க ஜாக்கெட் வச்சு நீங்க இதே மாதிரி சொல்லி தர மாதிரி நீங்க அளவு போட்டு உங்களுக்கு இறக்க எவ்வளவோ அந்த இதுக்கு நீங்க கட்டிங் போட்டுக்காங்க. இப்போ 16 இன்ச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இறக்கத்தை பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 3ஆவது ஸ்டெப்பு வந்து நம்ம களத்துக்கு வெட்டிக்கிறோம். களத்து வந்து குருவலா கொஞ்சம் போடுவோம். இப்படி குருவலா போடுறவங்களுக்கு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமா போடுறவங்களுக்கு 2.5 வச்சுக்கலாம். நான் 2.5 வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு களத்து வந்து நான் மார்க் பண்ண போறேன். உங்களுக்கு சொல்லிட்டு மார்க் பண்ணலாம். இப்போ 4ஆ பாருங்க பேப்பர் நம்ம மடிச்சு போட்டுக்கிற அளவு எடுத்து வெட்டி வச்சுக்கிறோம். இப்போதான் இது நம்ம ஒரு ஜாக்கெட்டா இருக்கு. இது வந்து நம்ம ஜாக்கெட்டு, இதுதான் ஜாக்கெட். இப்போ வந்து நான் ஜாக்கெட்டு வெட்டுறேன் பாருங்க. களத்துக்கு 2.5 இன்ச்சு கணக்கா. இது களத்து, இது களத்துக்கு மார்க் பண்ணிட்டேன். இதுதான் அகலம், நம்ம களத்து அகலம். 4ஆவது ஸ்டெப் வந்து நம்ம ஷோல்டருக்கு அளவு எடுக்கிறோம் பாருங்க. 2.5 இருக்குது எனக்கு. இந்த ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். இந்த களத்துக்கு மடிச்சு அடிக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அதனால எப்பயுமே எனக்கு 3.5 வச்சு இதுலயே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். ஆமா, 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். இப்போ 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுல இருந்தா இந்த களத்துல இருந்து இந்த 3.5 இன்ச்சு ஷோல்டருக்கு 3.5. 5ஆவது ஸ்டெப்பு கையை. நம்ம கையை நம்ம அளவு எடுத்துக்கலாம் பாருங்க. நம்ம கையை வச்சே மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே எதிர்பால திசையில வச்சுக்கணும். அப்படியே பாருங்க. இந்த தையல் வந்து நம்ம இதுல மார்க் பண்ணிக்கணும். ஓகே.
ஓ இது ரெண்டு இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடுல Opposite கையை side. வச்சுக்கோங்க எனக்கு பாத்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் அந்த எல் ஷேப்ல Correct. இது ரெண்டு ஷோல்டருக்கு இது வந்து கைக்கு கைக்கு ஓகே இந்த ஷோல்டர் குறியில் வந்து இப்படியே கோடு போட்டு இதுல நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஷோல்டரையும் கையையும் இப்போ ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கிறது பாரு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே இப்போ வந்து கை வந்து நம்ம வளைச்சு வெட்டுறதுக்கு ஓ கை வளைவா இருக்குல்ல அந்த கை வளவுக்கு அது நம்மளே குத்துமதிப்பா வளைவா வெட்டிக்கணும் ஓகே இல்ல கொட்டு மதிப்பால் இப்படி வெட்டினாதான் நல்லா இருக்கும் இல்ல கை இல்ல அதான் அந்த கர்வ் டைப்ல வரணும் அது நீங்களே கணக்கா அந்த வளைவு மாதிரி வளவு வச்சுக்கணும் வந்து இப்படி சதுரம் பண்ணிட்டு இதுக்கு ரெண்டு வளைவு போட்டுருக்க கை வந்து இப்படி நம்ம 2 வளவு போட்டு வெட்டணும்னாதான் இந்த இடத்துக்கு நமக்கு துணி தூக்கிட்டு இருக்காது அழகா உள்ள இப்படி பாரு உள்ள இருக்கும் அதுதான் இப்போ 2 வளவு போட்டுக்கிறோம். அது வெட்டும் போது எப்படி வெட்டணும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டெப் வந்து நம்ம முன்பகுதி களத்துக்கு நம்ம வெட்டிக்கிறோம். இந்த ஷோல்டர் இருந்தே நம்ம இந்த கொக்கி பீஸை பிடிச்சி அதுலேருந்து 1 இன்ச்சு நம்ம விட்டுருங்க. 1 இன்ச்சு நம்ம சரியாக வெட்டணும்னா உங்களுக்கு தொலைன்னு இருக்கும். அதெல்லாம் 1 இன்ச்சு கம்மியாக தான் நம்ம வெட்டணும். இதுலேருந்து 1 இன்ச்சு கம்மியாக வெட்டிக்கணும். நான் பாருங்க உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். இப்போ இதில் தான் நம்ம இதுலேருந்து நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த களத்துலேருந்து அளவு வச்சுக்காங்க. ஓ ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் மார்க்கர் போட்டோம்ல அங்க வச்சுக்கணுமா? ஆமா அந்த மார்க் இருந்து நம்ம கணக்கு பண்ணிக்கணும். அங்க இருந்து கிராஸா வைக்கணுமா? கிராஸா வைக்கணும். ஓகே இந்த ஃபர்ஸ்ட் மார்க் போட்டிங்கல அந்த மார்க்ல வச்சு அதோட எட்ஜ்ல அப்படியே மார்க் போட்டு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணி நம்ம இதுமே வளவா தான் வெட்டிக்கணும். நான் பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது சாயல் தான் வரணும். பா மாதிரி போட்டு வளைச்சிக்கிறது. இது வளைச்சிக்கிறது லைட்டா வளைச்சுக்கோங்க. பாருங்க நம்ம களத்துக்கு வளைச்சுக்கலாம் நம்ம. ஓகே இது ஒரு வளைவு தானா? ஒரு வளைவு தானா? ஒரு வளைவு தான். இது வந்து நம்ம முன்னாடி கொக்கி போடுறது முன் பக்கத்து. அடுத்து பின் பக்கம். இது பின் களத்து பாருங்க அப்படியே இப்படி மடிச்சுக்கலாம். நம்ம எல்லாமே இந்த தையல் இருந்தா உங்களுக்கு கணக்கு. நீங்க எதுவுமே இப்ப தடுமாற வேண்டியதில்லை. எல்லாம் இந்த ஷோல்டர் தையல் தான் நம்ம கலவு. இது பின்னாடி களத்துக்கு நீங்க எவ்வளவு இறக்கும் உங்க ஜாயின். இது வந்து பின் பக்கம் முதல்ல இருந்து பின் முன் பக்கம் இது பின் பக்கம். ஓகே இது முதுகுக்கு நம்ம அளவு எடுக்கிறோம். இதுமே அதே மாதிரி 1 இன்ச்சு நீங்க கம்மியா தான் நீங்க அளவு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம களத்து பீஸ் வைக்கும்போது இந்த இறக்கு வந்துடும். இதுமே பாருங்க இப்படியே நீங்க போட்டுக்காங்க. அதே முத பாயிண்ட்லயே தான் நம்ம பின்னாடி நம்ம பேப்பர்ல வரைஞ்சுக்கணும். பாருங்க 1 இன்ச்சு கம்மியா தான் நம்ம வெட்டிக்கணும். பாருங்க 1 இன்ச்சு விட்டுட்டேன். 1 இன்ச்சு தான் நம்ம மார்க் நான் பண்ண போறேன். பின்னாடி பேப்பர் ஓகே அடுத்த ரெண்டாவது பேப்பருக்கு முதல் பேப்பர்ல வரைஞ்சிராதீங்க. ரெண்டாவது பேப்பர் பாருங்க. ஓகே மொத்தம் 4 இருக்குது இல்ல? ஆமா ரெண்டாவது பேப்பர். முன் களத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 பின் களத்துக்கு வந்து அடுத்த 2 பின்னாடி இருக்கிற ரெண்டாவது பேப்பர் 2 பேப்பர்ல அந்த மார்க் போட்டாச்சு. அப்புறம் ரெண்டா வெட்டி வச்சுக்கலாம். அந்த 4 இப்ப 2 வெட்டிக்கலாம். ஆமா ஏன்னா முன் களத்துக்கு 2 பின் களத்துக்கு 2 அப்படியே அந்த மார்க் பின்னாடியும் போட்டு பின்னாடி அப்படி களத்துக்கு. ஓகே இப்போ பின்னாடி களத்துக்கு பாத்தீங்களா ஏற்கனவே போட்டோம்ல பின் களத்துக்கு 2 மார்க்கு. இது வந்து ஏற்கனவே முன் களத்துக்கு போட்டு வச்சிட்டோம். பா மாதிரி ஷேப் போட்டு அப்புறம் அதோட கர்வா திருப்பி போட்டுக்கோங்க. ஆமா அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணுமே கிடையாது. பாருங்க இவ்வளவுதான். இது இருக்குன்னு இதுலயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா கையெல்லாம் வெட்டணும். 7வது ஸ்டெப்பு நம்ம அடுத்தது வந்து பாருங்க நம்ம பட்டிக்கு வெட்டணும். நம்ம பட்டினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் நம்ம பட்டிக்கு வந்து நம்ம ஷோல்டர் வந்து நம்ம கணக்கு பண்ணி பிடிச்சிக்கணும். இந்த ஷோல்டர் தையல் பாருங்க இந்த துணியில இருந்து இந்த பட்டி துணி வரையும் நம்ம அளவு பிடிச்சிக்கணும். பிடிச்சி நம்ம கரெக்டா இப்படி நம்ம வச்சுக்கலாம். பாருங்க இந்த தையில இருந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியே விட்டுக்காங்க. அப்பதான் சரியா இருக்கும். நம்ம சுகரா இது பண்ணாதீங்க. ஒரு 1/2 இன்ச்சு இந்த தையில இருந்து வெளியே இருக்கணும். இது கொஞ்சம் பெருசா. ஆமா கொஞ்சம் இறக்க வேணும். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெச்சு. ஆமா இல்லைன்னா கடிக்கும் நமக்கு. ஓகே மார்க் வந்து நீங்க மேல இருந்து தான் நம்ம அளவு. சோ இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் வச்சு இறக்கத்தை மட்டும் கால்குலேட் பண்ணிக்கிட்டா போதும். கொக்கி பீஸ் கொக்கி பாருங்க இந்த களத்து முன் இறக்கம் களத்துல இருந்து நம்ம அளவு வச்சுக்காங்க. முன் களத்து இறக்க வச்சு நம்ம 2வது கொக்கியில இருந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்காங்க உங்களுக்கு அளவு. இது கொஞ்சம் விட்டுக்கணுமா? ஆமா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம இதுவும் லைட்டா கொஞ்சம் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஆமா இது வந்து முன்களத்து பேப்பர்ல இது போடுறோம். இது கொக்கி பீஸ் களத்துல இருந்து கீழே இறக்கம் கொக்கி பீஸ். இது கொக்கி மாட்ட இடம். கை தையில இருந்து இந்த தையில இருந்து 1 இன்ச்சு இறக்கி நம்ம மார்க் பண்ணிக்காங்க. பாருங்க நான் மார்க் பண்றேன். இது வந்து இந்த கார்னர் இல்லையா? ஆமா இந்த கார்னர் கையில இருந்து கொக்கி பார்ட் வந்து அந்த கார்னர். இது வந்து இந்த கார்னர். ஓகே பாருங்க
கரெக்டா வளவு வரும் பாருங்க, நமக்கு பட்டிக்கு கணக்கா வளவு வருது. ஓகே, இப்போ இந்த இது அப்படியே ஒரு அளவு அப்படியே எடுத்துக்கணும். நம்ம வளவா இது பண்ணிக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே, முன்பகுதி இது முன்பகுதி, அது இந்த பின்பகுதி. பட்டி வந்து முன் பேப்பருக்கு மட்டும்தான் வரும், பின்னாடி வராது. ஸோ இந்த ஒரு பேப்பருக்கு மட்டும் இதை வெட்டிக்கலாம். கை வந்துட்டு பின்னாடி வரும், காமனா வரும். ஓகே, சரி, இதை கட்டிங் பண்ணிடலாம். கை வந்து ரெண்டு ஜாயின் பண்ணிக்கணும் பாருங்க. கைக்கு வந்து 4 பேப்பர் வச்சு தான் வெட்டணும் பாருங்க. 4 பேப்பர் வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வளைவுல தான் வெட்டணுமா? ஆமா, வளைவுல தான் வெட்டணும். போதும். இப்போ வந்து கைக்கு வந்து இப்போ ஒரு பகுதி வந்து வெட்டியாச்சு. கையை எடுத்துட்டோம். இது வந்து இப்போ கலத்து வெட்டிக்கலாம். இது வந்து பின்பகுதி பேப்பரா? இப்போ பாத்தீங்களா பின் கழுத்து வந்து ரெடி ஆயிருச்சு. ஜாக்கெட் ரெடிங்க பாருங்க, பின் கழுத்துது. பின்பகுதி ரெடி ஆயிருச்சு, ஜாக்கெட் ரெடி. ஓகே, இப்போ முன்னாடி ரெடி பண்ணலாம். இது முன்பகுதி. முன்னாடி ஆள் கை ரெடி பண்ணியாச்சு. இது பட்டியும் அதுவும். ஓகே, கை பாருங்க நான் குடஞ்சிட்டு வெட்டினது. இந்த இது நான் இப்ப வெட்ட போறேன். இது வந்து 2வது கோடு போட்டுருக்குது. ஆமா, இப்போ வந்து 2 கோடு போட்டோம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க? 2 கோடு. முத கோடு வந்து பின்கலத்துக்கு வெட்டியாச்சு. இப்போ இந்த 2வது கோடு இருக்கு பாத்தீங்களா, இது முன் பக்கத்துக்கு மட்டும் இது சேர்த்து இப்படி வெட்டுறோம். ஓகே, அப்பதான் இது முன் பக்கத்துக்கு சேர்த்து வெட்டணும்னா தான் இல்லாட்டி நம்ம தூக்கிட்டு இருக்காது. அதனால இப்ப வந்து முன் பக்கத்து இது இப்ப வெட்டிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ தனியா வெட்டிக்கிறோம் முன் கலத்து. இது பேர் வந்து நம்ம குடஞ்சிட்டு வெட்டுறதுன்னு அர்த்தம். குடஞ்சிட்டு வெட்டுறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் 2 கோடு போட்டோம்னு சொல்லிட்டு? பாருங்க, குடஞ்சி வெட்டி. இப்ப பாருங்க அவ்வளவு குடஞ்சிட்டு வெட்டி இருக்கிறோம். அடுத்து நம்ம பட்டி வெட்டுறோம். இப்ப பட்டி வெட்டியாச்சுங்க. இதுதான் நமக்கு பட்டி, நமக்கு ஜாக்கெட் பட்டி இது. அடுத்து கலத்து வெட்டிக்கலாம். பாருங்க, கலத்து நம்ம வரைஞ்சி வச்சிருக்கிறோம். இப்ப கலத்து இது வந்து முன் கலத்து. ஆமா, முன் கலத்து. ஓகே, ஜாக்கெட் ரெடி. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். பாருங்க, நம்ம ஜாக்கெட் வெட்டிட்டோம். இது வந்து முன்பகுதி. இதுக்கு இறக்கத்துக்கு நம்ம பட்டி. இது வந்து பின்பகுதி, முதுகு சைடு. பேப்பருக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா குழப்பம், என்னடா இப்படி இருக்குது எப்படின்னு. நீங்க வந்து ஒரே இதுல கத்துக்க முடியாது. நான் வந்து 6-7 மாசம் கத்துக்கிட்டேன். நீங்க தொடர்ந்து பார்த்து நீங்க பேப்பர்ல மட்டும் கட்டிங் போட்டு பாருங்க. அப்புறமேட்டு கடைசியா ஒரு 5-6 வாட்டி வெட்டிட்டு அப்புறம் துணியில வெட்டலாம். பாருங்க, நான் துணியில வெட்டினது உங்களுக்கு காட்டுறேன். பட்டி அளவு பாருங்க, பட்டிக்கு துணி கட் பண்ணியிருக்கிறேன் நானு. அடுத்தது கைக்கு வந்து நான் இதுல பேப்பர்ல அப்புறமா தான் வெட்டணும். அது ஸ்ட்ரைட்டா துணியில கட் பண்ணிக்கலாமா? துணியில கட் பண்ணது உங்களுக்கு கையில காட்டுறேன் பாருங்க. கைக்கு நான் குடஞ்சி விட்டு வெட்டணும்னு சொன்னல பாருங்க. இதான் பாருங்க, குடஞ்சி விட்டு வெட்டி இருக்கிறோம். இதுதான் அடையாளம். இது வந்து உடம்புங்க. இந்த பேப்பரு இங்க பாருங்க. பேப்பர் நம்ம உடம்புக்கு முன்பகுதி. இது முன்பகுதி வெட்டி இருக்கிறேன். இது வந்து பின்பகுதி வெட்டி இருக்கிறேன். எனக்கு தான் இது பின்பகுதி வெட்டி இருக்கிறேன். களத்து என்ன மாதிரிலாம் வச்சுக்கலாம். நான் பாக்களத்து வெட்டி இருக்கிறேன். எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்து ரவுண்டு கலத்து, இது பாக்களத்து. அது ஃபியூச்சர்ல சொல்லி தரலாம். ஒவ்வொன்றும் இது கத்துக்கிட்டா அப்புறம் உங்களுக்கு எல்லா டிசைன் கலத்துல நான் சொல்லி தரேன். இப்படிதான் நீங்க இதே மாதிரி ஒரு 5-6 வாட்டி நீங்க வெட்டி பாருங்க. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். உடனே புரியாது. ஏன்னா கை சொல்லி தரலன்னு நீங்க நினைக்காதீங்க. கை வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம துணியிலே நம்ம வெட்டிக்கலாம். ஈஸியானது தான். இதை கத்துக்காங்க. உங்களுக்கு அடுத்து அது கத்து தரேன். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி தரேன். பாவாடை வேணா கத்துக்காங்க, ஜாக்கெட் கத்துக்காங்க, சுடிதார் தைக்க மாட்டேன். பாவாடை கிராஸ் கட்டு பாவாடை, சாதா கட்டிங்க, தலைவாணி உரை எல்லாமே தைப்பேன். உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி தரேன். முன்ன இதை கத்துக்க. நமக்கு மெயினானது இதுதான். நீங்க கத்துக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொன்றா டிசைன் களத்தெல்லாம் டிசைன் உங்களுக்கு சொல்லி தரேன். டெய்லரிங் கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காத அம்மா கை பக்கத்துக்கு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you, bye.